வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மாகாண சபைகளை கலைப்பதற்கு இணக்கப்பாட்டு பத்திரங்களை தென் மற்றும் மேல் மாகாண முதலமைச்சர்கள் ஆளுநர்களிடம் கையளிப்போம். லயன் ஏர் விமானத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண்பதற்காக விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட 72 வகையான தடய பொருட்கள் மக்கள் பார்வைக்கு. இங்கிலாந்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த இலங்கை தாய் மற்றும் 2 குழந்தைகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். திபினகும தொடர்பில் அமைச்சர் பாசில் கருத்து. இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோன் தனது 85வது வயதில் காலமானார். இனி விரிவான செய்திகள். இரணைத்தீவு கடல் பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தில் உயிரிழந்தவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக அந்த விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட 72 வகையான தடய பொருட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் சிறுவர் பூங்காவுக்கு முன்பாக இந்த பொருட்கள் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 1998 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் திகதி பலாலியில் இருந்து ரத்மலானி நோக்கி பயணித்த லயன் ஏர் விமானம் இரணைத்தீவு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கடலில் விழுந்துள்ளது. இந்த நிலைமையில் சுட்டு வீழ்த்தப்பட்ட லயன் ஏர் விமானத்தின் பாகங்களை தேடும் பணிகள் கடந்த ஆண்டு மே மாதம் 3ஆம் திகதி பாதுகாப்பு பிரிவினரால் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த விமானத்தில் பயணித்த பயணிகளின் உடைமைகள் மற்றும் பெண்ணொருவரின் அடையாள அட்டை ஆகியன இதன்போது மீட்கப்பட்டிருந்ததாக கடந்த ஆண்டு பாதுகாப்பு பிரிவினர் அறிவித்திருந்தனர். இந்த நிலைமையில் குறித்த பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட தடய பொருட்கள் யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் சிறுவர் பூங்காவிற்கு முன்பாக இன்று வைக்கப்பட்டுள்ளன. பாணந்துறை சட்ட வைத்திய அதிகாரி பிரசன்ன தசநாயக்க தலைமையிலான குழுவினர் குறித்த லயன் ஏர் விமானத்தில் பயணித்தவர்களை அடையாளம் காண்பதற்காக இந்த தடய பொருட்களை மக்களின் பார்வைக்காக வைத்துள்ளனர். இந்த தடய பொருட்கள் மக்களின் பார்வைக்காக யாழ்ப்பாணம் சுப்பிரமணியம் சிறுவர் பூங்காவிற்கு முன்பாக நாளைய தினமும் வைக்கப்படவுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் புதிய தலைமை அலுவலக கட்டடம் இன்று ஜனாதிபதி தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. பத்திரமுலையில் அமைய பெற்றுள்ள இந்த கட்டிடம் ரன்மகபாயா என பெயரிடப்பட்டுள்ளது. 6 மாடிகளை கொண்ட இந்த கட்டிடம் 600 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் ஒதுக்கீடுகளின் கீழ் இதன் நிர்மாண பணிகளை அரசு பொறியியல் திணைக்களம் முன்னெடுத்துள்ளது. பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு சொந்தமான நவீன தொழில்நுட்ப கட்டமைப்பொன்றும் இங்கு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. GPS தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த புதிய பஸ் சேவை இன்று ஆரம்பிக்கப்பட்டதுடன் பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் புதிய இணையதளத்தையும் ஜனாதிபதி இதன்போது அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார். ஜனாதிபதி நிகழ்வின் நிறைவில் அமைச்சர்களுடன் சம்பாஷணைகளிலும் ஈடுபட்டார். இஸ்ரேலின் முன்னாள் பிரதமர் ஏரியல் ஷரோன் தனது 85வது வயதில் இயற்கை எய்தினார். கடந்த 8 வருடங்களாக கோமா நிலையில் இருந்த ஏரியல் ஷரோன் இன்று காலமானார். 2006ஆம் ஆண்டு பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டிருந்த ஷரோன் அதன் பின்னர் சுய நினைவு இழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இஸ்ரேல் பாராளுமன்ற வளாகத்தில் அவரின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை மறைந்த பிரதமர் ஏரியல் ஷரோனின் மறைவுக்கு தற்போதைய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அனுதாபம் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ராணுவ வீரராக அர்ப்பணித்த ஏரியல் ஷரோன் பின்னர் அரசியல்வாதியாக இஸ்ரேலின் ஆட்சி பொறுப்புக்கு தெரிவாகியிருந்தார். 2001ஆம் ஆண்டு இஸ்ரேலின் 11வது பிரதமராக ஏரியல் ஷரோன் பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் மற்றும் தென் மாகாண சபைகளை கலைப்பதற்கு மாகாண முதலமைச்சர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர். அதற்கான ஆவணங்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த மாகாணங்களின் முதலமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீலங்கா ஆண்டுக்ரம் விவஸ்தாவே 13 சம்சோதனை அணுவ இலங்கை அரசாங்கத்தின் 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாண சபை கலைப்பதற்கான அதிகாரம் மாகாண ஆளுநருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமே மாகாண முதலமைச்சர் என்ற ரீதியில் மாகாண சபையை கலைப்பதற்கான இணக்கத்தை நான் அவருக்கு தெரிவித்துள்ளேன்.
எதிர்வரும் அக்டோபர் மாதம் வரை மாகாண சபைக்கான காலம் உள்ளது. எனினும் அதற்கு முன்னர் தென் மாகாணத்தில் உள்ள மக்களுக்கு தமது வாக்குகளை அளிப்பதற்கு இடத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே மாகாண சபை கலைக்கப்பட உள்ளது. දකුණේ ජනතාවට යලිත් තමන්ගේ මතය ප්‍රකාශ කරන්නට ඉඩ ප්‍රස්තාවක් ලබා දීම අපේ ප්‍රධාන අරමුණ. குறித்த ஆவணம் இதுவரை எனது கைகளுக்கு கிடைக்கவில்லை. இன்று கடிதம் கிடைத்தால் நாளை கலைக்கப்படும். கடிதம் நாளை கிடைத்தால் நாளை மறுதினம் மாகாண சபையை கலைக்கலாம். அதற்கமைய கடிதம் கிடைத்தவுடன் நாம் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளோம். மேல் மாகாணத்தை கலைப்பதற்கு தேவையான ஆவணங்களை ஆளுநருக்கு அனுப்பி வைக்க நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். எதிர்வரும் சில தினங்களில் ஆளுநரினால் நிர்ணயிக்கப்படும் தினத்தில் மேல் மாகாண சபை கலைக்கப்படும் என்ற செய்தியை வழங்க முடியும். அதன் பின்னர் தேர்தல்கள் ஆணையாளரினால் நிர்ணயிக்கப்படுகின்ற திகதியில் தேர்தல் நடத்தப்படும். நிர்ணயிக்கப்படுகின்ற திகதியில் தேர்தல் நடத்தப்படும். மாகாண சபைகள் கலைக்கப்பட்டு ஒரு வார கால பகுதிக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதி அறிவிக்கப்பட உள்ளது. அந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டு 14 நாட்களின் பின்னர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட உள்ளது. அதற்காக ஒரு வார காலம் வழங்கப்படும். தேர்தல் தொடர்பான அறிவிப்பு விடுக்கப்பட்டு 5 தொடக்கம் 8 வார காலத்திற்குள் தேர்தல் நடத்தப்படும் என்று மேலதிக தேர்தல்கள் ஆணையாளர் RMA ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா ஜான் அமரதுங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார் என பல்வேறு கருத்துக்கள் கடந்த சில தினங்களாக வெளிவந்தன. ஜனாதிபதியுடன் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நேற்று நாடு திரும்பிய ஜான் அமரதுங்க இந்த தகவல்களை நிராகரித்ததுடன் தான் அரசாங்கத்தில் இணையும் தீர்மானத்தை எடுக்கவில்லை எனவும் தெரிவித்தார். ஆனால் ஆளும் கட்சியின் அமைச்சர்கள் இது தொடர்பில் இன்றும் கருத்து தெரிவிக்கின்றனர். අතපය හයිය කවුරු හරි ඉන්නවා නම් විපක්ෂයේ සියලු දෙනා අපිත් එක්ක ජෝන් අමරතුංග මැතිතුමත් හිතේ දෙක எதிர்க்கட்சியின் வலுவானவர்கள் இன்று எம்முடனேயே உள்ளனர். ஜோன் அமரதுங்கவின் மனதில் 2 விடயங்கள் உள்ளன. வந்தால் சிறந்தது, ஆனால் பயமும் உள்ளது. அவருடைய வயதிற்கும் கட்சியின் சிரேஷ்ட தன்மைக்கும் இங்கு வந்து நாங்கள் செயற்படும் வேகத்திற்கு அவர் செயற்படுவது கடினம். ரணில் விக்ரமசிங்கவுடன் பல வருட அனுபவம் அவரிடம் உள்ளது. இவ்வாறு ஓய்வில் இருப்பவர்களை நாங்கள் விரும்புகின்றோம். எதிர்க்கட்சி ஒன்று இருக்க வேண்டும் என்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகும். අපි ඉතින් කැමති විපක්ෂයක් ඕන හින්දා විපක්ෂ නායකතුමා රැක බලා ගන්න විදියටම අපි එතුමාලා හැමත් රැක බලා ගන්නට අවශ්‍යයි. මුළු විපක්ෂයේම ඉන්න ප්‍රබල චරිත ටික කොහෙද ඉන්නේ දැන්? எதிர்க்கட்சியில் உள்ள அனைத்து முக்கிய உறுப்பினர்களும் தற்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடனே இருக்கின்றனர். ஒரு முக்கியஸ்தர் மாத்திரம் வரவில்லை. அவர் ரணில் விக்ரமசிங்க. அவரை நாங்கள் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். அவரை சேர்த்துக் கொண்டால் எதிர்க்கட்சி ஒன்று இருக்காது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவர் அந்த இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சி தலைவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் ஒரு விடயத்தை கூறி சவால் விடுக்கின்றோம். அதாவது மாகாண சபைகளில் 3/2 பெரும்பான்மையுடன் நாம் வெற்றி பெறுவோம். අපි කියනවා අපි දිනන්නේ නිකන් නෙවෙයි. අපි දිනන්නේ පළාත් සභාව 3/2 බලයකින්. මයින මුදලාලිගේ කඩේට කවදාවත් தூற்றும் வர்த்தகரின் கடைக்கு வரும் செல்வதில் சில வர்த்தகர்கள் காசாளர் ஆசனத்தில் இருந்து கொண்டு பார்த்துக் கொண்டிருப்பார்கள். வேண்டியதை எடுத்து செல்லுமாறு ரணில் விக்ரமசிங்கவை போன்று அவர்களும் கடையில் இருப்பார்கள். கடையிலும் சிக்கல் நிலை இருக்கின்றன. ஆகவே அங்கு இருக்கும் சிலர் செல்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச அவர்களிடம் சென்றது, வாருங்கள் தம்பி, உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என கேட்பார். அவ்வாறு கூறியவுடன் கடையில் உள்ள அனைத்து பொருட்களும் அதிக அளவில் விற்கப்படுகின்றன. ජාතික පක්ෂය අසරණ වෙලා ලෙඩ වෙලා ඉන්න වෙලාවක් ஐக்கிய தேசிய கட்சி என்ற வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. சண்டியன் இல்லாத சந்தியில் நொண்டியனும் சண்டியனாவான் என்று ஒரு கதை இருக்கிறது. இன்று ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த சண்டியர்கள், திறமையானவர்கள் உள்ளிட்ட அனைவரும் எமது பக்கமே இருக்கின்றனர். இன்று அங்கு நொண்டி சண்டியர்களும் நோயாளர்களும் இருக்கின்றார்கள். இந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வண்டிகளை வழங்கும் போது சிறிகொத்தாவுக்கும் 4-5 வண்டிகளை அனுப்பினால் சிறந்தது என்று எனக்கு தோன்றியது. ඇත්තුටික ඉන්නේ අපේ පැත්තේ. දැන් ඉන්නේ නොන්ඩි චන්ඩි ටිකයි වැඩ කරන්නේ නැති ලෙඩ්ඩු ටිකයි. ඉතින් අපි මේ ගිලන්ගතේ දෙන වෙලාවේ මට මතක් වුණා සිරිකොතට 4-5ක්ම හැරියානම් හොඳයි කියලා. மேல் மாகாணமும் தென் மாகாண தேர்தல் வரப்போகுது. அதுலேயும் அரசாங்கம் தான் வெல்லும். அங்கே கதைக்கு இடமில்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட என்னது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்னும் ஒரு 20 வருட ஆட்சி செய்யறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இந்த எதிர்கட்சியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியும், ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை. அங்கே ஐக்கிய தேசிய கட்சி உடைஞ்சி சிதறப்பட்டு கிடக்க. அங்கே ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கத்தில் நிற்கிறார். அங்கே அதில் இருக்கிற சிரேஷ்ட அமைச்சர்கள்
உதாரணத்துக்கு இந்த உறுப்பினர்கள் ஜோன் அமரதுங்க போன்ற உறுப்பினர்கள் கூட அரசாங்கத்தில் சேர்றதுக்கு காய்ச்சி கொண்டுருக்காங்க. போற போக பார்த்தா ரணில் விக்ரமசிங்கே இங்கே சேர்ந்துருவார் இன்னும் கொஞ்ச நாள். அப்ப எதிர்கட்சியே வராது. இப்ப இந்த அரசாங்கத்தில் இருந்து இன்னும் வளங்களை நாம கொண்டு வந்து தரம் உயர்த்தி எடுத்தா தான் நம்ம மக்கள் வாழ்க்கை தரம் உயரும். ஜோன் கட்சி தாவுவாரா? நியூஸ் ஃபர்ஸ்ட் கருத்து கணிப்பிற்கு இன்று கிடைத்த மக்கள் பதிலே இது. ஐக்கிய தேசிய பிக்குகள் முன்னணியின் மகா சங்கத்தினரின் மாநாடு ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. 2014ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய தேசிய பிக்குகள் முன்னணியின் புதிய அதிகாரிகள் இதன்போது நியமிக்கப்பட்டனர். ஐக்கிய தேசிய பிக்குகள் முன்னணியின் மகா சங்கத்தினரின் இன்றைய மாநாட்டிற்கு ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் பல தேரர்களும் வருகை தந்திருந்தனர். ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் புதிய அதிகாரிகள் சபை மற்றும் செயற்குழு ஆகியன நியமிக்கப்பட்டதுடன் அதன் தலைவராக ஐக்கிய பிக்குகள் முன்னணியில் செயலாளராக கடமையாற்றிய போபிட்டி தம்மிஸ்தர தேரர் நியமிக்கப்பட்டார். தீனியாவள பாலித்த தேரர் செயலாளராக நியமிக்கப்பட்டார். ஐக்கிய தேசிய பிக்குகள் முன்னணியின் ஆலோசனை சபையில் 7 தேரர்கள் அங்கம் வகிக்கின்றனர். ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் ஆலோசகர் கிராம்பே ஆனந்த தேரர் மற்றும் அதன் தலைவராக கடமையாற்றிய மீட்டியாகுட குணரத்ன தேரர் ஆகியோரும் ஆலோசனை சபையில் அங்கம் வகிக்கின்றமை விசேட அம்சமாகும். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. பிறர் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டிய வேலை தட்டி கொடுப்பது மட்டும்தான். சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. மன்னாரில் கண்டுபிடிக்கப்பட்ட மண்டையோடுகள் மற்றும் எலும்புக்கூடுகள் என்பன ராணுவத்தினரால் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்டு பின்னர் காணாமல் போன தமிழ் மக்களுடையதாக இருக்கலாம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சந்தேகம் வெளியிட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கடந்த டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி குடிநீர் திட்டத்திற்காக மண் அகழும் பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளையில் இந்த மனித எச்சங்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த மனித புதைக்குழியில் சந்தேகத்துக்கிடமான மண்டையோடுகள் மற்றும் மனித எச்சங்கள் காணப்படுவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி 1990ஆம் ஆண்டுகளில் ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியாக இருந்துள்ளதாகவும் ராணுவ பிரிவொன்றின் கட்டளை தலைமையகமாக அது இருந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதனாலேயே இந்த மனித புதைக்குழியிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மனித மண்டையோடுகள் மற்றும் மனித எச்சங்கள் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு காணாமல் போனவர்களுடையதென்று சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுதம் தெரிக்க முடியாத சிறுவர்களும் கொல்லப்பட்டிருப்பதானது போராளிகள் என்பதற்கு அப்பால் ஒரு இனத்தின் இருப்பினை ஒட்டுமொத்தமாக அளிக்கின்ற எண்ணத்தை கொலையாளிகள் கொண்டிருந்துள்ளமையை வெளிப்படுத்துவதாக அதில் கூறப்பட்டுள்ளது. எனவே இது அப்பட்டமான இனப்படுகொலையின் ஒரு அங்கம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு கண்டெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் மற்றும் மண்டையோடுகள் சுமார் 15 வருடங்களுக்கு முன்னர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தோன்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை சர்வதேச சமூகம் யுத்தம் நடைபெற்ற இறுதி 3 ஆண்டுகளில் மாத்திரம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற யுத்த குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை நடத்தாது நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் இடம்பெற்ற அனைத்து குற்றங்கள் தொடர்பாகவும் பக்கசார்பற்ற விசாரணைகளை நடத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மன்னார் மனித புதைக்குழி தொடர்பாகவும் சர்வதேச பக்கசார்பற்ற விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனியார் காணிகளில் பாதுகாப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் காணி உரிமையாளர்கள் வாடகை வீடுகளில் தங்கியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராசா தெரிவிக்கின்றார். மட்டக்களப்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறிதும் பெரிதுமான 54 ராணுவ மற்றும் கடற்படை முகாம்கள் உள்ளன. இவை கிட்டத்தட்ட 646 ஏக்கர் நிலப்பரப்பை தம்மகத்தை கொண்டுள்ளன. சில ராணுவ முகாம்களின் அமைவு காரணமாக அங்கிருந்த பாடசாலைகள்
வசதி குறைந்த வேறிடங்களுக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளன. மேலும் சில தனியார் வீடுகளில் புதிதாக காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதால் வீடுகளின் சொந்தக்காரர்கள் வாடகை வீடுகளிலோ இரவல் வீடுகளிலோ இருந்து காலம் தள்ள வேண்டியுள்ளது.